வாக்கு திருட்டு எப்படி நடந்தது ராகுல் காந்தி தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அதனால மோடி பதவி விலகணுங்கிறாரு சித்தராமையா. பதவி மட்டும் விலகக்கூடாதுங்க, ஒட்டுமொத்த அந்த 2024 பாராளுமன்ற தேர்தலை ரத்து செய்யணும்ன்ற. தேர்தலே செல்லாதுங்க. எப்படி செல்லும்? மீண்டும் மறு தேர்தல் நடத்தணும். எங்க இப்ப ஒரு சட்டமன்றத்தில் நீங்க, நான் என்ன கேட்கிறேன், ஒரு பானை சோத்துல ஒரு சின்ன விஷம் கலந்துருக்குன்னு தெரிஞ்சா நீங்க ஒட்டுமொத்த சோத்தையும் சாப்பிடுவீங்களா? முடியாதுல்ல. இப்போ இது ஒரு சாம்பிள் தானே. 543 பாராளுமன்ற தொகுதிகளில் ஒரு பாராளுமன்றத்தில் இப்படி ஒரு மோசமான முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லி புள்ளி விவரமாக தரவுகளோடு எடுத்து காமிச்சிருக்காங்க. சும்மா வெறுமனே இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல, ஒரு அறிக்கை கொடுக்கல. அதுவும் குறிப்பிட்ட சட்டமன்ற தொகுதியில் இத்தனை வாக்காளர்கள் பேரோட, உதாரணமாக அந்த B6 ஃபார்ம் ஒன்று இருக்குல்ல, அந்த ஃபார்ம்லாம் வந்து முதல் தலைமுறை வாக்காளர்களை ஃபில் பண்ணணும். அதில் 70 வயசை சார்ந்தவர்கள்லாம் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி உள்ளே வந்திருக்காங்க. ஒரு சின்ன அறை கொண்ட வீட்டில் 80 வாக்காளர்கள் அந்த முகவரியில் இருக்காங்க. அதை விட கொடுமை ராகுல் காந்தி சொல்லும்போது வீட்டு நம்பர் 0 இருக்கிற அட்ரஸில் இருக்காங்க. இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவது? அப்போ இவரது முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்துக்கு தெரிந்துதான் நடந்திருக்கிறது. இப்போ அதான் கோவப்படுறாங்க. தேர்தல் ஆணையத்துக்கு தெரிந்துதான் நடந்த ஒரு விஷயம். அப்போ இது வந்து எத்தனையோ தொகுதிகளில் இது போன்று நடந்திருக்கலாம்ல. அப்போ ஒட்டுமொத்த 2024 பாராளுமன்ற தேர்தலே வந்து இன்னைக்கு முறைகேடாக நடந்திருக்குன்னு சீதாராமையா அவர்கள் சொல்வது நிச்சயமாக வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கது. சிதம்பரமே அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அவர் ஒரு மூத்த அரசியல்வாதி. இது வந்து ரொம்ப மோசமான ஒரு செயல்பாடுன்னு. நான் என்ன சொல்கிறேன், இது மக்கள் மத்தியில் இன்னைக்கு ஒரு பெரிய பேரதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இது வந்து கட்சியை விட்டுருங்க, பாஜக, காங்கிரஸ், மற்ற கட்சியெல்லாம் விட்டுருங்க, மக்கள் மத்தியில் இப்படி நடந்திருக்குங்கிற நம்பிக்கை இன்னைக்கு ஏற்பட்டுருச்சு. ராகுல் காந்தி சொன்ன விதம், கொடுத்த தரவுகள், அது இன்னைக்கு ஒரு பெரிய அளவில் மக்கள் புரட்சியாக வெடித்து விடுமோங்கிற அளவுக்கு இன்னைக்கு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு பாஜகவுடைய ஆட்சி என்பதே ஒரு திருட்டுத்தனமாக உள்ள வந்திருக்காங்க அப்படின்பது இது ஜனநாயக படுகொலை இல்லைங்க. நான் வந்து யாரை தேர்ந்தெடுக்க நினைச்சனோ அது இல்லாமல் இன்னைக்கு வந்து ஒரு ஊழல் செய்து ஒரு ஆட்சி வந்தால் என்ன கோபம் வரும்? அந்த கோபம் இன்னைக்கு மக்கள் மன்றத்தில் ஏற்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன்.